ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட செகண்ட் vlog. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு படம் போகிறது கிடையாது. இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போயிட்டு கார் எடுக்க போயிட்டுருக்கோம். நானும் என் ஒய்ஃப் தான் போகிறோம். இது வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டரில் வந்து இங்கே எப்படி சொல்கிறது, ட்ராம் வரும். ட்ராம்லேருந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து போகணும். வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே வந்துட்டு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் வந்துட்டு பசங்க வந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த இங்கே வந்துருச்சு. இதுதான் வந்து ட்ராம் ஸ்டாப்பு. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். எத்தனை மணிக்கு இங்கே வந்து ட்ராம் பார்க்கலாம். இன்னும் ட்ராம் வர்றதுக்கு இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது. ட்ரூசல்டால் போகிற ட்ராம் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகும். வேகமாக வந்ததில் சரியாக சொல்லலை என்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இங்கேருந்து என்னுடைய சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டி வந்து ஹானோவர் பக்கத்தில் ஒரு சிட்டி இருக்குது. அங்கே ஒரு கார் வாங்கியிருக்கோம். அந்த கார் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக வந்துட்டு 1 நிமிஷம் இருக்குது இது ட்ராம் வர்றதுக்கு. இப்போ வருதான்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இங்கே டைமிங் வந்துட்டு பயங்கரமாக பக்காவாக இது பண்ணுவானுங்க, கீப்பப் பண்ணுவானுங்க. பங்க்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ 1 மினிட் காட்டுதா, ட்ராம் வருதான்னு பார்க்கலாம். இந்த சைடு தான் வரும். தலைவர் வந்துட்டாரு. டூசல்டால் ஊபர் பானாஃப் வில்லியம்ஸ் அல்ல. பானாஃப் வில்லியம்ஸ்னா இது வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் இப்போ ட்ராமில் போகிறேன். ஏன்னா கார்லேயே போயிட்டு வரதுனால இங்கே ட்ராமில் வரதில்லை. இன்னைக்கு போய் கார் எடுக்க போகிறனால தான் இப்போ இதில் வர்றது. இதுதான் எங்கள் சிட்டியோட சிட்டி சென்டர். இந்த பில்டிங்கே நான் வந்ததுக்கப்புறம் தான் கட்டினது. நான் வந்தப்பெல்லாம் இந்த பில்டிங் இல்லவே இல்லை. நான் இப்போ இந்த சிட்டிக்கு வந்து 2001 வந்தது. Ja, aber dann weiß sie auf jeden Fall, dass die Meldung auch lange ist auf die Monate. Also was heißt nach Hause? Dass sie auch noch nicht mal ஸோ இதுதான் இன்றைக்கி பிளானு. 10:48 என்னோடய வீட்டில் ஸ்டாப்பில் இருந்துட்டு, இது பானாஃப் வில்லியம்ஸ் அல்லே அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ரயில்வே ஸ்டேஷன். 11:31 இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இதில் ஸ்ட்ராசமான் ட்ராம்லேருந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து 11:57 வந்துட்டு எங்களுடைய பானாஃப்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹானோவருக்கு ட்ரெயின். இங்கே வந்து 11:57 வந்துட்டு ஐசி 1586.
ஸோ காஃபே கபுச்சினோ சைப்ரோச்சன் 2 பேர்த்துக்கு வாங்கியாச்சு. ட்ரெயினுக்கு போக வேண்டியதுதான். ஸோ இதுதான் என்னுடைய ஊரில் இருக்க இது ரயில்வே ஸ்டேஷன் பானாஃப். இதுக்கு பேர் பானாஃப் வில்லியம்ஸ் வேலை. சூடாக இருக்குல்ல, சொன்னேன் சூடாக இல்லை அப்படின்னு. சரி நான் வாங்குறேன் வரணும் சார். ஸோ எங்களுடைய ட்ரெயின் அப்படின்னா சரி நான் வாங்குறேன் வரணும் சார், நான் இது பண்ணிடுறேன். ஸோ 11:57 வந்துட்டு ஐசிஇ 1586 கோட்டிங்கன் ஹானோவர் ஹாம்பர்க் போகிறதுல பிளாட்ஃபார்ம் 3ல். ஸோ பாவம் என் ஒய்ஃபு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் அவங்கள்ட்ட தான் வாங்கிக்கிறேன். பிளாட்ஃபார்ம் 3 வந்துட்டோம். 3க்கு இப்போ ட்ரெயினுக்கு போயிட்டுருக்கோம். அவங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி வா. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம் காட்டுறேன். இது வந்து பிளாட்ஃபார்ம் 3 வந்துட்டோம். எங்களுடைய ட்ரெயின் வந்துட்டு அடுத்து வரும் 11:57 வருது. நிறைய பேர் சொன்னாங்க வந்துட்டு, நிறைய ஒரு யூடியூபர் வந்து நான் பார்த்தேன், பேர் வந்து எனக்கு யார் பேருன்னு தெரியல. இங்கே ஜெர்மனியில் வந்துட்டு ட்ரெயின்லாம் வந்துட்டு பங்க்சுவாலிட்டி இல்லை, சொன்ன டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னால் அது என்னால் ஏற்றுக்கிற முடியல. ஏன்னா நான் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். இங்கே கரெக்டாக சொன்ன டயத்துக்கு கரெக்டாக கண்டிப்பாக வந்துடும். இங்கே ஆட்டோமேட் இருக்குது. அங்கே ஆட்டோமேட்டில் வாட்டர், கோலா, ரெட்புல் எல்லாம் ஃபேண்டா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2 காஃபி, ஒரு கப்புச்சினோ, 2 பிரெட்டு வாங்கின ப்ரோட்டு, 2 ப்ரோட்டு 2 சேர்த்து €11.60 11:57க்கு 11:54 வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். ட்ரெயினில் வந்து உட்காந்துது இன்னும் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அடிச்சு பிடிச்சில்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வந்து சேர்ந்து உட்காந்தாச்சு. உங்கள் யூடியூபர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. எப்படி கமெண்ட்ரி பண்ணதுன்னு அவர் மைண்டில் வந்து அப்படியே பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. எப்படியெல்லாம் அவரோட ஆர்டிகுலேஷன்லாம் இப்போ பயங்கரமாக வரும். என்ஜாய் பண்ணுங்க. அவர் பயங்கரமாக இப்போ டிஸ்கிரைப் பண்ணுவார். இப்போ கோட்டிங்கன் பற்றி அவர் பண்ணுற டிஸ்கிரைபில் நீங்கள் அப்படியே மயங்கிடுவீங்க, உருகிடுவீங்க. இதுலேயே வந்துட்டு இங்கே இந்த ட்ரெயின்லேயே வந்து எப்படின்னா ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணுன்னா வந்துட்டு போய் வாங்கி குடிக்கலாம். காஃபி இருக்கும், நூடுல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். காஃபி, டீ, ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும். பக்காவாக கேட்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே அப்படி இந்த சைடும் காட்டு அப்படியே. ஆனால் இந்த ஃபாஸ்ட்டு போகிறது வந்துட்டு நமக்கு 200 km/h போகிறதே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஏதோ நம்ம ஊரில் வந்துட்டு இங்கேயே வந்து 20-30 போகிற மாதிரி ஸ்லோவாக உருட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பக்கத்தில் உள்ள என் பாட்டியெல்லாம் காட்டு, என் அம்மாவை காட்டு. இப்போ தான் அந்த பாட்டி ஆப்பிள்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்காங்க. உனக்கு பின்னாடி இருக்க வந்துட்டு பீரை குடிச்சிருக்காங்க. எத்தனை மணி 12 மணிக்கு பீர் ஆரம்பிச்சிட்டாங்க. Gleis 9 an die Regionalbahn nach Bad Harzburg, 12:48 Uhr, Gleis 4.
sowie an den ICE 630 nach Bremen, 12:56 Uhr, Gleis 9. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 10 காஃபி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு காஃபி வேணுமா, நம்ம ஊர்லாம் கேட்பாங்களா டீ காஃபி டீ காஃபி காஃபி டீ அப்படிங்கிற மாதிரி அவர் விற்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே உள்ள ஸ்டைலில் விற்றுட்ருக்காரு, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இங்கே வந்து டீ வந்து என்னுடைய சிட்டியிலேருந்து இந்த சிட்டி கோட்டிங்னு ஒரு சிட்டி வந்துருச்சு. 52 கிலோமீட்டரு 20 நிமிஷத்தில் வந்துருச்சு. இப்போ இந்த சிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா கோட்டிங்கனோட சிட்டி. இந்த ஸ்டடி விஷன் ஷாப் அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய டீ விற்பனையாளர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த போயிட்டுருக்காரு. சரி, இந்த சிட்டியை பற்றி என் ஒய்ஃப் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சொல்லுங்கள் மேடம். சொல்றேங்க சார். சொல்லுங்கள் மேடம். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க மேடம். விஷன் ஷாப் இங்கே வந்து இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு பெஸ்ட் சிட்டி. இங்கே தான் காஸ் எல்லாம் ஒர்க் பண்ணார். ஒரு பிறந்த சிட்டி இதுதான். ட்ரீம் மார்னிங் தான். மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அந்த நார்மல் கர்வெல்லாம் இருக்குல்ல, அந்த காசியன் கர்வெல்லாம் இங்கே அவரோட வேலை தான். இங்கே மேக்ஸ்க்கு ரொம்ப இது. இங்கே ஒரு கிளாக்கு கூட இருக்கும், அந்த கிளாக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது நாங்கள் சிட்டிக்குள்ளே போகல, வெளியே தான் இருக்கோம். ப்ளீஸ் ஹஸ்பண்ட் உங்கள் ஃபேஸ் எடுங்க, எங்கள் ஃபேஸ் இருக்காதீங்க. நாங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். இல்லையே, நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மேடம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்கள் மேடம். அது வேணா, நம்ம வந்து படிப்பு தெரியலாம் கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம். தன்னடக்கம்லாம் இருக்கக்கூடாது மேடம். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது மேடம். நீங்கள் பேசுங்க. நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். நான் படிச்சதெல்லாம் அப்புறம் அது முடிங்க, அது படிச்சதுல முடிஞ்சு போச்சு. சரி, இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டெய்லி வந்து என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். நான் இங்கே படித்தது வந்து மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். டெய்லி வரணும். ஆனால் இந்த ட்ரெயின் வரணும், வேறு ட்ரெயின் வரணும். அதுக்கு ரீஜனல் பானு, அதுக்கு பேர் கேண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக 1 hour போகணும். 1 hour 45 minutes 1 hour. ஓகே. அப்புறம் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் என்னோடய யூனிவர்சிட்டி பில்டிங்க்கு ஒரு ½ hour போகணும். ஸோ காலையில் ஒரு 1.5 மணி நேரம் தண்டக்கரமா லூஸ் மாதிரியே வருவேன். சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் தண்டக்கரமா அந்த மாதிரி லூஸ் மாதிரியே போவேன். அப்படியே ஒரு லூஸ் மாதிரியே போச்சு ஒரு லைஃப். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வருஷமே போச்சு. அதில் கொஞ்சம் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி என்ன அதில் ஒரு நாள் உருட்டிட்டு அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த சிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சென்டிமெண்டான சிட்டி. டெய்லி வந்து என் ஒய்ஃப் வந்து படித்தாங்க. ஸோ ஹியர் பிட் Das ist so gemein, weil dann irgendwann jetzt hat man keinen Move gemacht und dann fährt man wieder an. Danke. ஸோ இப்போ தான் வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு போனானுங்க. டிக்கெட் வந்துட்டு 2 பேர்த்துக்கு. ஸோ செகண்ட் கிளாஸு 2 பேர்த்துக்கு 8, 11, 20, 24க்கு 2 பேர்த்துக்கு. என்னுடைய சிட்டிலேருந்து காசுலேருந்து உன்ஸ்டோப் வரைக்கும் போகிறதுக்கு 2 டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு வந்து பான் கார்டு, எனக்கு வந்து வித் பான் கார்டு, ஒய்ஃபுக்கு வந்துட்டு வித்தவுட் பான் கார்டு. எவ்வளோ ஆச்சு டிக்கெட் அப்படின்னு சொன்னால் 2 பேர்த்துக்கு சேர்த்து 87 euro 48 cent. பான் கார்டு கேட்டானுங்க. பான் கார்டு இருக்கும் போது கொஞ்சம் ஆஃபர் இருக்கும் பான் கார்டு. ஸோ பான் கார்டு வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 14/10/2024லேருந்து 13/10/2025 வரைக்கும் இருக்குது. ஜெர்மனியில் அவ்வளோ பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஜெர்மனியில் மட்டும் இல்லை, யூரோப்பில் எல்லா சைடும் எப்படின்னா பயங்கர க்ரீனாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் சுவிட்சர்லாண்டும் க்ரீனரிஸ் சொல்லவே தேவையில்லை. செம்ம க்ரீனரியாக இருக்கும்.
ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஐசி 1586. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் முன்ஷன்லேருந்து, முன்ஷன் ஹவுட்பானாஃப்லேருந்து அவுஸ்புக், ஆன்ஸ்பாக், வூல்ஸ்புக், ஹவுட்பானாஃப், ஃபுல்டா. நான் என்னுடைய சிட்டி அப்படின்னா காசல் வில்லியம்ஸ் அல்ல, அங்கேருந்து தான் நான் ஏறினேன். அதுக்கப்புறம் கோட்டிங்கனில் தான் என் ஒய்ஃப் வந்துட்டு படித்த யூனிவர்சிட்டி இருக்குது அந்த சிட்டியில். அதுக்கப்புறம் நான் போக வேண்டியது வந்து ஹானோவரில் வந்துட்டு இறங்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ 200 km/h போயிட்டுருக்கு. இது ட்ரெயினுடைய ஸ்பீடு. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நிற்கும் போது அந்த அளவுக்கு ஃபீலிங்கே கிடையாது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியவே தெரியல. ஏதோ ஜஸ்ட் 40 50 போகிற மாதிரி, காரில் போகிற மாதிரி ரொம்ப இதாக ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 197 km/h போயிட்டுருக்கு. சரி, ஓகே, ஃபர்தராக எந்தெந்த சிட்டி போகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துருச்சு ஹானோவரில் நான் இறங்கணும். அதுக்கப்புறம் போகிறது வந்துட்டு சேலில் போகுது, வில்சன் போகுது, லூனபர்க் போகுது, ஹாம்பர்க் ஹவுட்பானாஃப் போகுது, அதுக்கப்புறம் ஹாம்பர்க் டமாட்டோர் போகுது. ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. ஹலோ, ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே நின்றுட்டு இது பண்ணலாம். ஸோ இதான் நான் உட்காந்துருக்க கம்பார்ட்மெண்ட்டு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கட்டுறேன். அப்படியே பின்னோடைய வந்துகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், ரைட்டும் லெஃப்ட்டும் பாருங்கள். இப்போவே வந்துட்டு குடிச்சிட்டு, காலையிலே குடிச்சிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள காட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ரைவசி. ஸோ பிளாட்ஃபார்ம் 8 வந்து நாங்கள் இறங்கிட்டோம். பிளாட்ஃபார்ம் 8 வந்து நாங்கள் இறங்கிட்டு இப்போ அடுத்த ட்ரெயின் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் 10 போனோம் இல்லையா. இன்னும் நிறையா டைம் இருக்கு, அதனால இந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். விசில் அடிச்சிட்டானுங்க. இன்னும் டைம் இருக்கு. இந்த 1:17 தான் எடுக்கடாடே. இந்த பார்த்தீங்களா போர்டு ரெஸ்டாரண்ட்டு. யாரோ ஒரு யூடியூபர் வந்து சொன்னாங்க இங்கே ட்ரெயினில் வந்து சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கும், செம்மையாக இருக்கும் சாப்பாடும். ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. ஐசி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் பிளாட்ஃபார்ம் 8க்கு போகிறோம். மூவ் பண்ணு. ஸோ பிளாட்ஃபார்ம் 8 வந்து இறங்கிட்டு இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து 10 நாங்கள் போனோம். 10லேருந்து நாங்கள் போக வேண்டிய சிட்டிக்கு வந்துட்டு ட்ரெயின் இருக்கு, ஒன்ஸ்டோப். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே ரெஸ்டாரண்ட்டு, பேப்பர் ஷாப்பு, பெர்ஃப்யூமு, ஃப்ளவர்ஸு எல்லாமே, இது மெடிக்கல் ஷாப்பு, டாய்லெட்டு எல்லாமே இருக்குது.
பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். எங்கள் ஊருக்கும் இந்த ஊருக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. எங்கள் ஊரில் அந்தளவுக்கு நிறையா பேர் இல்லை, ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் 10 இருக்குது. பிளாட்ஃபார்ம் 10ல் ஏபிசின்னு இருக்குது. நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்க்கணும், சரியாக நான் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். டிஸ்பிளே பண்ணியிருக்கானுங்க டிபார்ச்சரு, எந்தெந்த ஊருக்கு எங்கெங்கே இங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் போட்டிருக்கானுங்க. நாங்கள் போக வேண்டியது என்ன அப்படின்னா 1:17க்கு வே டு மிண்டன் அப்படின்ட்டு இருக்குல்ல, மிண்டன் வெஸ்ட்டு. நாங்கள் போகிறது வந்து ஊன்ஸ்டோஃபில் போனோம். எப்படின்னா பிளாட்ஃபார்ம் 10ல் எப்போ ட்ரெயின் வந்துட்டு 1:17க்கு போகுது. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. பாருங்கள் டாய்லெட்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். வெளியில் காட்டுறேன், உள்ளே அந்த மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போவோம். சரி அப்போ அங்கே போய் மாறிக்கலாம். ஸோ ஹனூர்லேருந்து ட்ரெயின் எடுத்துட்டு நாங்கள் போக வேண்டிய சிட்டி போயிட்டுருக்கு ஊன்ஸ்டோக்கு. ஆனால் எங்கே இறங்கணும்னு எங்களுக்கே தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். போக வேண்டிய இடம் எதுக்கு போகிறேன்னா தெரியும் தானே. No, gracias, ya tomé agua. ¿Sí? Y como que intenta tomar la idea y la coge y volví a flequear. ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு, பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. Unas imágenes como cada uno describe una imagen. Entonces me dice, ¿qué piensas tú sobre esta foto? Y yo, pues descríbala usted. Y él, ¿cómo que la describa? Entonces fue a preguntarle, Julia, ¿qué tienes que hacer tú en este video? Describir las imágenes. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு. ஸோ நாங்கள் வர வேண்டிய சிட்டி வந்தாச்சு, ஊன்ஸ்டோஃப். ஓகே, எக்ஸிட் போனோம். நாங்கள் போக வேண்டியது வந்து ஹவுஸ்கேங் எக்ஸிட் சவுத் சைடு போனோம். ஸோ எக்ஸிட் சவுத் சைடு வந்துருச்சு. சவுத் சைடு வாங்க போகலாம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. இங்கே இப்போ 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஆக்சுவலாக ஃபோன் பண்ண சொல்லியிருக்கானுங்க கார் வாங்குற இடத்துக்கு. ஃபோன் பண்ணலாமா என்னன்னு பார்க்கலாம். ஃபோன் பண்ணலாம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ காய்ஸ் ஃபோன் பண்ணியாச்சு இதுக்கு கார் ஷோரூமுக்கு. இங்கே வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சவுத் சைடு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபோன் பண்ணி பேசியாச்சு. அவங்க சொல்லியிருக்கானுங்க வெயிட் பண்ணுங்கள், கார் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இங்கே ரொம்ப குளிருது, விண்டியாக இருக்குது, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்க் பிளாட்ஸ், பார்க்கிங் ஏரியா. சாரி எனக்கு வந்துட்டு குழப்பி வருது, என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஜெர்மன் பேசுகிறதா, தமிழ் பேசுகிறதா, இங்கிலீஷ் பேசுகிறதான்னு தெரியல. ஆனால் எந்த லாங்குவேஜுமே உருப்படியாக தெரியாது, அது வேறு பிரச்சனை. ஸோ உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஆனால் இது சின்ன ஸ்டேஷன் தான், இது சின்ன ஊர் மாதிரி தான் இருக்குது. இது செகண்ட் டைம் வந்தேன். ஃபஸ்ட்டு காரை வந்து பார்க்குறதுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் கார் எடுக்கிறதுக்கு. ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகலை. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன்ல, வீடியோ எடுத்து இப்போ 5 நிமிஷத்துல வந்துருச்சு. அனுப்பிச்சுட்டாங்க பாருங்க. Hallo, guten Tag, ja. Wir haben telefoniert, ja. Sie haben mit meinem Kollegen telefoniert? Ja, ganz genau, ja. Wir wollen dieses Auto abholen, ja. Ja, genau, richtig, ja. Ja. Ja, okay. Ja, danke. Wir brauchen Sie nichts. Oder wir haben nur eine kleine, ja. Ja, okay. Dankeschön, ja. Geht auch.
ஸோ 5 நிமிஷத்தில் வந்து எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. தள்ளி பாரு, முன்னாடி போகிறான். ஸோ நம்ம அம்னி பக்கத்தில் போயிடலாம். இஸ் திஸ் ஓகே? அண்ட் யூ ஸ்மாக் அ வீடியோ? யா யா ஓகே. ஸோ இப்போ எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு இப்போ அவுட் ஹவுஸ் போகிறாங்க. ஸோ எங்களை வந்து பிக்கப் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் அந்த அவுட் ஆஃப் ஹவுஸோடைய ஷெஃபோடைய பொண்ணே வந்து எங்களை பிக்கப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கும் இங்கேயும் உள்ள டிஃப்ரென்ஸு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லாருமே வேலை செய்வாங்க. ஷெஃபோடைய பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஷெஃபோட பொண்ணெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இப்போலாம் மாறிடுச்சு. ஆனால் இங்கெல்லாம் வந்து அவங்களே வந்துட்டு பயங்கரமாக வேலை செய்வாங்க. வந்துருச்சு. ஹியர் இஸ் தா ja, war ich einmal Zum Anschauen. ja genau. Damals die war noch drin, denke ich. Genau. Ja. Autos வந்துருச்சு. Das ist Ihre Fahrzeug? Nein, nur zum Rumfahren. No, okay. Genau. ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் அப்படியே அவுட் ஹவுஸை வந்து நான் சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளே பண்ணுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டொயோட்டா ஷோரூம். மெயினாக வந்து டொயோட்டா தான் இங்கே இருக்குது. நான் இப்போ வாங்க வந்தது வந்து டொயோட்டா கேம்ரி தான். எங்களை வந்து வெயிட்டிங் ரூமில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுவும் டீ காஃபி குடிக்கிங்களா அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு. என் ஒய்ஃப் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து காஃபி கேட்டிருக்கேன். நான் ஒரு நாளைக்கு காஃபி வந்து 10 குடிப்பேன் மினிமம். ஸோ வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட்டிங் ஏரியா பாருங்கள். இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருக்காங்க. சின்ன ஃப்ரிட்ஜு. ஸோ காஃபி கேட்டோன்னா காஃபி வந்துருச்சு. பாருங்கள், காஃபிக்கு வந்து மில்க் சாணன்னு சொல்லுவாங்க இங்கே. பிஸ்கட்டு, சுகரு. நான் எப்போ ப்ளைனாக தான் குடிப்பேன். மில்க்கு சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ எங்களோட டர்ன் வந்துருச்சு. எங்களை கூப்பிட்டாங்க. ஓகே, வந்துட்டோம். ஃபார்மேட்லாம் முடிச்சுட்டு கார் எடுக்கணும். ஸோ இந்த கார் தான் வாங்க வந்தது, டொயோட்டா கேம்ரி. நம்பர் ஷீல்டு இப்போ இது பண்ணுறாங்க, காரில் வைக்கிறான். ஆஃப் யா. ஸோ நம்பர் ஷீல்டு வந்து போட்டாங்க. நம்பர் ஷீல்டு வந்து போட்டதே வந்து ஷெஃப் தான். இந்த அவுட் ஆஃப் ஹவுஸோடைய ஷெஃப் தான் வந்து பாருங்கள். நம்ம ஊருக்கும் இங்கேயும் வித்தியாசம் பாருங்கள். அவரே வந்து நம்பர் ஷீல்டு போட்டுட்டு டாக்ஸியோட இது கேட்டேன், டாக்ஸி ஷீல்டு கேட்டேன். அது வந்துட்டு போய் பார்க்குறதுக்கு உள்ளே போயிருக்காரு. வந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு பேப்பர் ஒர்க்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் ஒய்ஃப் எல்லாத்தையுமே சைன் பண்ணிட்டாங்க. என்னதுக்குடா இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ஜோக்கர் என் கூடவே இருந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? வந்துட்டு பேப்பரில் சைன் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா என்னுடைய கம்பெனி வந்துட்டு ஓகே தேங்க்யூ சோனியா. யா, கம்பெனி வந்துட்டு ஒய்ஃப் பேரில் தான் நடக்குது. கூப்பிட்றாங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு எங்களுடைய டாக்ஸியை எடுத்துகிட்டு இப்போ எங்களுடைய சிட்டியை நோக்கி போகணும். ஆனால் பசிக்குது. ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்லாம். டேங்கன் போகணும். இங்கே அதை போய் டேங்கன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் சிட்டிக்கு போகணும். இது எங்களுடைய ஃபஸ்ட்டு டாக்ஸி. இந்த டாக்ஸி வந்து நாங்கள் அன்ட்ராகனமைமன் அப்ளை பண்ணிவிட்டு 5 years நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்க, ஷெஃபே வந்து டீசல் போட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஷெஃப் எவ்வளோ வந்து வேலை செய்கிறாருன்னு பாருங்க. பாருங்க, அது சும்மா அது உண்மை இல்லை. அதான் ஷெஃப்.
நான் உன்னுடைய அடிமை. மாற்றி சொல்கிறாரு. நீங்கள் வந்து அடிமை. அது வந்து நீங்கள் வஞ்ச புகழ் சென்னையாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து அடிமை. பண்ணணும் டேங்க் வந்துட்டு பெட்ரோல் போடணும். இங்கே வந்துட்டு இந்த சைடு பார்த்தேன். இங்கே E5 E10 ரெண்டுமே பண்ணலாம். இது E10 இது E5 ரெண்டும் பண்ணலாம். E10 எவ்வளோ அப்படின்னா 1 லிட்டரு வந்து 1.64 சென்ட்டு, 1 சென்ட்டு கம்மி. ஆனால் அதனால தான் 64 சென்ட்டு சொல்கிறேன். E5 எவ்வளோ அப்படின்னா 1.75 சென்ட்டு காட்டுச்சு. அதே E+ வந்து வேறு. நான் போட்டுட்டு வந்து E5 தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானது எவ்வளோ அப்படின்னா 44 லிட்டர் வந்துருக்கு. 72.17 சென்ட் வந்துருக்கு. காசு இல்லையே, காசு இருக்கு அவன்கிட்ட. நான் சும்மா சொன்னேன் இருக்கு. Haben Sie einen YouTube-Kanal? Ja. Hey, das ist viel Erfolg. 83 Cent zurück. Wie viel liegt zurück? Ja. Für Sie. Okay, danke. Hallo. இது காசு, அது வேண்டாம். இது பொம்மஸ் போட்டு பார்க்குற ஃப்ரீயாக பார்க்குறேன். போடு, உனக்கு வேணுங்க எடு. உனக்கு வேணா வாங்கு. சரி ஓகே, அப்போ நெக்ஸ்ட் போ. ஓகே நெக்ஸ்ட் போ. கோலா 0 எடு. கோலா 0. நெக்ஸ்ட் டிஸ்போசபிள். யா யா ஸ்கிப் இஸ். வேறு எதுவும் வேணுமா? செக் அவுட். யா யா உனக்கு வேறு எதுவும் வேணுமா? ஓகே பே நோயா. பார் கூட பார் அட் தி யா ரிசிப்ட். பிரிண்ட் ரிசிப்ட். எங்களுடைய நம்பர் வந்து 466 இன் 4 பிரைட்டன் இன் ப்ரிப்பரேஷனில் இருக்கு. பெரெட்ஸும் அப்போலன் அப்படின்னா நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்கர் கிங் பக்கத்துலேயே இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட வந்துட்டோம். நம்ம தான் மைமன். யா 466 யா. ஓகே ரெடி ஆயிடுச்சு. வா உட்காரலாம். பின்னாடி போ சொல்லிட்டு, இல்லாட்டி இந்த அந்த அங்கே காரணம் போ. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து பர்கர் கிங்கில் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றேன், பிளான்ட் பேஸ்ட் சாப்பிட்றேன். மஸ்ட் ட்ரை. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ எங்கள் ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். ஸோ எவ்வளோ காட்டுது கிலோமீட்டர்? 192 கிலோமீட்டர். 6:03க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பார்க்கலாம் எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைவேஸ் எடுக்கிறதுக்கு போட்டிருக்கு. ஹானோவர் பஸ் எடுக்கணும். மழை பெய்யுது, கிளைமேட் நல்லா இருக்கு. Nach 200 Metern links abbiegen auf die A2 in Richtung Hannover. ஸோ லெஃப்ட் எடுக்க சொல்லுது நாவி. ஸோ Bitte links abbiegen.
ப்ளீஸ் லெஃப்ட். ஸோ இப்போ வந்துட்டு என்னப்பா எப்போ பார்த்தாலும் இப்போ இப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ டைவர்ட் பண்ணணும். இப்போ A7 ஹைவே எடுக்கணும். ஸோ இன்னும் 200 மீட்டரில் 100 மீட்டரில் ஸோ இப்போ வருது. பக்கத்தில் ஒரு ஆள் தூங்க ஆரம்பிச்சாச்சு. பழக்கம் போல் மேட்ரு முடிஞ்சு. இந்த காசல் சிட்டிஸில் இந்த காசல் சிட்டியில் தான் நான் 2001 இருந்து ஒரே சிட்டியில் இருக்கேன். 2001 நான் இங்கே வந்தேன். சேம் சிட்டியில் பச மாதிரி ஒட்டியாச்சு. என்னுடைய சிட்டிக்கு வந்து 7.5 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். ஆக்சுவலாக நான் அங்கே வந்துட்டு ஹேனோவருக்கு பக்கத்தில் இருக்க சிட்டிலேருந்து நான் காமிக்கும் போது எத்தனை கிலோமீட்டர் காட்டுச்சு அப்படின்னா ஐ திங்க் 200 கிலோமீட்டர், மோர் தேன் 200 கிலோமீட்டர் இருந்துச்சு. 6 மணிக்கு என்னோடய சிட்டி வர மாதிரி காமிச்சது. ஆனால் இப்போ வந்து அப்படின்னா 5:40 தான் அது. ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருந்தேன்னா 5:15 வந்திருப்பேன். ஸ்லோவாக வந்ததுனால இப்போ இந்த டயத்துக்கு வந்திருக்கேன். ஜெர்மனிலே வந்துட்டு ஹைவேஸில் வந்துட்டு இவ்வளோ லைட்டு பார்க்குறது வந்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைட் பார்க்குறது என்னோடய சிட்டியில் மட்டும்தான். என் சிட்டிக்கு பக்கத்தில் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து மஸ்ட் விசிட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் வந்துட்டு நாங்கள் ஹேனோவர் பக்கத்தில் இருக்க சிட்டியில் வந்துட்டு நுன்ஸ்டோஃபில் வந்து டேங்க் வந்து ஃபுல் இது பண்ணேன். இன்னமும் வந்து என்னுடைய கார் வந்துட்டு 500 கிலோமீட்டர் நான் போகலாம். இங்கே வந்து 200 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இப்போ ஃபுல் டேங்க்குக்கு வந்து எப்படின்னா மோராலெக்ஸ் வந்து எப்படின்னா 70 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு மீனிங்கு. இந்த கார் நான் எதுக்கு நான் வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னா, நான் நிறைய தடவை நான் துபாய் போயிருக்கேன். துபாய் போயிருந்தப்ப இந்த காரில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸி பிஸ்னஸ் தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் எல்லாமே அதை பற்றி நான் சொல்லுவேன். அது ஸோ நான் துபாயில் வந்துட்டு நான் டாக்ஸியில் போகும்போது ஃபஸ்ட்டு நான் டாக்ஸி உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து கிலோமீட்டர் தான். அந்த டாக்ஸி வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட நான் பேசுவேன். எல்லா டாக்ஸியும் வந்துட்டு மோராலெஸ் வந்து எப்படின்னா ஒரு 5 lakhs கிலோமீட்டர் 6 lakhs கிலோமீட்டர் ஓடி இருந்தது. எனக்கு அது பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்த்தப்ப யூஎஸ்ஸு, துபாய், அதுக்கப்புறம் லண்டன், எல்லா கண்ட்ரிலையும் வந்துட்டு டாக்ஸினாலே டொயோட்டா தான் யூஸ் பண்ணுறாரு. நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது இந்த கார் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் கொரோலாவும் இருந்துச்சு, கொரோலாவும் வச்சுருக்கேன், ராஃபியர் வச்சுருக்கேன். கேம்ரி இல்லை. கேம்ரி வந்து மெர்சிடிஸ் இ கிளாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் சரி இந்த கார் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். இந்த டாக்ஸி பிஸ்னஸ்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டிரைவ் கேம்ரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. மார்னிங் வந்து நாங்கள் காலையில் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு இந்த ட்ராமோடைய ஸ்டாப் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10:48க்கு நாங்கள் அந்த ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:48. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். போயிட்டு ரெண்டு சிட்டியில் ஹேனோவர் போயிட்டு ஹேனோவர்லேருந்து உன்ஸ்டோவ் போயிட்டு அங்கே போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு காரை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு எங்களுடைய சிட்டிக்கு நாங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு காரில் போகிறதுனால ஒரு 300 மீட்டர் பக்கம்தான். நடந்து போகிறதுக்கும் காரில் போகிறதுக்கும் ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்படியே என்னோட ஃபாலோ பண்ணுங்கள். நான் காட்டுறேன், என்னோடய வீட்டுக்கு போகிற ரோட காட்டுறேன். ஸோ இந்த ரோட்லலாம் நான் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் நான் போகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஆல்ரெடி ஒரு தடவை சண்டே நடந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் நுழையும் போது இதான் நான் இருக்க வீட்டோடைய ஸ்ட்ரீட்டு. இது எப்படின்னா
ப்ளே ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளே ஸ்ட்ரீட் அப்படின்னா இங்கே விளையாடுறது மாதிரி பசங்களாம் வரனால இங்கே எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகணும். 10 km/h தான் நான் போகணும், ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. Wenn möglich, bitte wenden und sofort links ab. ஸோ என்னோடய வீட்டுக்கு நான் வந்துட்டேன். பாருங்கள், ஆல்ரெடி 2 காரு என்னோடய வீட்டில் பார்க் பண்ணியிருக்கு. ஒரு மெர்சடிஸு, ஒரு ஃபோல்க்ஸ்வாகன் வந்து இந்தியாவில் வந்து ஃபோல்க்ஸ்வாகன் சொல்லுவாங்க, இங்கே வந்து நாங்கள் ஃபவேன் தான் சொல்லுவோம். ஃபோல்க்ஸ்வாகன் டூரான் இது வந்து 3 lakhs ஓடிடுச்சு, 320 lakhs ஓடிடுச்சு. இது வந்து 450 lakhs ஓடிடுச்சு. ஸோ எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுடைய வீடியோஸ் இப்போ முடிய போகுது. 5:51 வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் எங்கள் வீடு. இது என்னுடைய மெர்சடிஸு, என்னுடைய டூரான்னு. இது இப்போ இந்த கார் வந்து டொயோட்டா காம்ரி. என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச்.